ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி வந்து பார்ட் 1ல் வந்து இந்த வந்து 1 பவுன் தங்கத்தை வந்து 10 பவுன் மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதில் வந்து கோல்டை வந்து ப்ளஷ் பண்ணிவிட்டு வந்து அகெயின் வந்து கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தா தான் வந்து இந்த வீடியோ கண்டினியூ புரியும். பார்ட் 2 தான் இந்த வீடியோ போட போகிறேன். அதில் வந்து நம்ம வந்து கோல்டை ப்ளஷ் பண்ணுற அமௌண்ட்டில் வந்து நம்ம எப்படி வந்து கோல்டு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மெத்தடில் வந்து நம்ம பார்த்து இப்போ வந்து கால்குலேஷனோட பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். கோல்டு சேவிங்ஸில் வந்து நம்ம வந்து எதை வந்து சேவிங்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கால்குலேஷனோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோல்டு காயின் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 39,200 இந்த அமௌண்ட்டுக்கு வந்து கோல்டு காயின் எடுக்க போகிறீங்கன்னா விஏ வந்து 1%லேருந்து 2% வரைக்கும் நிறைய இடத்துல கொடுக்குறாங்க. சரி, இப்போ வந்து ஆஃபர்ஸில் வந்து லலிதாவில் 0% கூட தராங்க. அதை பற்றி கூட நான் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் கோல்டு காயின் எடுக்கும் போது 4.5 கிராம் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி வருது. 4.5 கிராம் இன்ட்டு 8,230 வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 37,035 வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 2% இருக்குது, 740 வருது. ஜிஎஸ்டி 3% நம்ம கட்டி தான் ஆகணும் கம்பல்சரியாக. 1,133 இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் 38,908 வருது. நம்ம வந்து 39,200 ரவுண்ட் ஆஃபாக எடுத்துகிட்டு போக முடியாது. இது மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன வரும். சப்போஸ் வந்து கோல்டு ரேட் வந்து கொஞ்சம் ஹைக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து டேலி ஆகிடும். இல்லைனா சப்போஸ் வந்து கோல்டு ரேட் வந்து கம்மியாக இருக்குதுன்னா ஒரு 100 மில்லிகிராம்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிற மாதிரி வரும். இவ்வளோ தான் வரும். அது இல்லாமல் நம்ம கோல்டு காயின் எடுக்கும்போது எல்லாமே வந்து 4 கிராம், அரை கிராம் அந்த மாதிரிலாம் கிடைக்காது. கொஞ்சம் 4.100 4.50 அந்த மாதிரி கிடைச்சா கூட நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு வந்து அப்படியே டேலி பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து கோல்டு காயினை வந்து ப்ளெட்ஜ் பண்ண மாட்டாங்க பேங்க்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து கால் காயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தாலி ஊரில் கோப்பாங்களே அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து பேங்க்கில் எடுத்துக்கிறாங்க. கோல்டு காயினை வந்து ஃப்ளெக்ஸியாக எல்லா பேங்க்லையும் எடுத்துக்கிறது கிடையாது. சில பர்டிகுலராக ஏதோ சம்திங் பேங்க்கில் மட்டும் தான் எடுக்கிறாங்க. அதனால் வந்து கோல்டு காயினை வந்து உங்கள் சேவிங்ஸ் பர்பஸுக்கு இல்லைன்னா ஃப்யூச்சரில் வந்து இதை நான் பெரிய நகையாக மாற்ற போகிறேன்றவங்களுக்கு இந்த கோல்டு காயினை வச்சுக்கோங்க, சேவிங்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து இதை வந்து நான் என்றைக்கு எமர்ஜென்சி டைமில் நான் சேல்ஸ் பண்ணிவிடுவேன் நினைக்கும் போது அவங்களும் வந்து கோல்டு காயினை வந்து வாங்கிக்கலாம். இல்லை நான் கோல்டு ஜுவல்லரி தான் வாங்க போகிறேன், எனக்கு கோல்டு ஜுவல்லரி தான் தேவை அப்படின்றவங்க வந்து எப்படி கால்குலேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 கிராம் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி வருது. மினிமம் வந்து 10லேருந்து 15%. ஏன்னா வந்து சின்ன பொருளுக்கு வந்து வேஸ்டேஜ் அதிகமாக தான் போடுவாங்க, எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து பெரிய பொருள் எடுக்கும்போது 7-8% கூட நிறைய ஐட்டம் கிடைக்கும். சின்ன பொருள் எடுக்கும்போது இதுக்கு மேலே கூட நிறைய இடத்துல இருக்குது. நான் வந்து 10-15 போட்டிருக்கேன். இப்போ 4 கிராமுக்கு வந்து 8,230 போடுறீங்க, 32,920 ஆகுது. வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 15% போட்டுருக்குறேன், 4,938 வருது. ஜிஎஸ்டி ஒரு 3%, 1,135. அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 38,993 வருது. கோல்டு ஜுவல்லரி எடுத்தால் இதுதான் கரெக்டாக 4 கிராம் வந்து கரெக்டாக வந்து கிடைக்காது. இதுலேயும் வந்து முன்ன பின்ன கிடைக்கலாம். 4.100 4.200 அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த நீங்கள் கையில் வச்சுருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் வந்து 4 கிராம் வந்து எடுக்கலாம். கோல்டு ரேட்டும் இந்த ரேட்டு விற்றுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் 4 கிராம் வந்து எடுக்க முடியும். இப்போ வந்து கோல்டு ஜுவல்லரியாக எடுக்க போகிறீங்க, ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸில் நம்ம போட போகிறோம் அப்படின்னா இந்த 39,200 வந்து டிவைடட் பண்ணி 8,230 இன்றைக்கி விற்கிற மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து டிவைடட் பண்ணிங்கன்னா 4.763 அந்த கிராம் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி ஒரு பாண்டு மாதிரி இஷ்யூ பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து அந்த கடையில் வந்து நம்பகத்தனமாக இருக்குதா, வேஸ்டேஜ்லாம் இல்லையா என்னன்றதை செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ஒரு 15 ஜுவல்லரி ஷாப்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து வேஸ்டேஜே இல்லாமல் எடுக்கலாம், ஒன் டைம் ஸ்கீம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து ஆஃப்டர் 1 இயர் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா வந்து அவங்க வந்து பாண்டு போட்டு விஏ மட்டும் தான் நமக்கு ஃப்ரீயே தராங்க. விஏ ஃப்ரீனால் வந்து அந்த பாண்ட் போட்டு நம்ம வந்து வெயிட்டிங் பீரியட் இருக்குது. இல்லை நான் வந்து மிடில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எத்தனை மாதம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க அத்தனை மாதத்துக்கு ஏற்ற வந்து கால்குலேஷன் ஒரு வேஸ்டேஜ் வந்து அவங்க கம்மி பண்ணி தராங்க. நீங்கள் எப்படின்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் வந்து நீங்கள் வந்து 1 இயர் நான் வச்சு க்ளோஸ் பண்ணுறேன்னா விஏ வந்து ஃப்ரீ பண்ணி தருவாங்க. ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் வெயிட் பண்ணணும். ஜிஎஸ்டி நீங்கள் இந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 1,306 வருது. இந்த அமௌண்ட்டை வந்து 1 இயர்க்குள்ளே நீங்கள் சேர்த்து வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டால் 4.76 கிராம் வந்து டெபாசிட் பண்ணும் போது வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இப்போ நான் வந்து ஒரு 3 மெத்தட் சொல்லியிருப்பேன். இந்த 3 மெத்தடில் நீங்கள் எது வாங்குறது உங்களுக்கு லாபம் அப்படின்றத நான் கடைசியாக வந்து கன்க்ளூஷன் சொல்லியிருப்பேன். தென் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம இந்த மாதிரி வாங்கலாமா, இல்லைனா வந்து அகெயின் வந்து கோல்டு சீட்டு மூலிமா நம்ம எப்படி வாங்கினா நமக்கு லாபம்ன்றதே பார்த்துடலாம்.
இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் கட்டுற அமௌண்ட்டை வந்து ஒரு கோல்டு சீட்டாக வந்து கன்க்ளூட் பண்ண போகிறீங்க. ஏன்னா வந்து நம்ம மாதம் மாதம் இதை கட்டி வந்து எடுக்க போகிறோம்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் வந்து இதை நம்ம வந்து ப்ளட்ஜ் பண்ணி வாங்குறதுக்கு கோல்டு கோல்டு சீட்டாக போயிட்டால் நமக்கு எப்படி லாபம் அப்படின்றது வித் ப்ராஃபிட் அண்ட் லாஸோடு நான் சொல்லிடுறேன். இப்போ கோல்டு சீட்டு போகிறீங்க, நமக்கு வந்து அமௌண்ட் வந்து மந்த் ஆன் மந்த் நம்ம கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 3597 வருது. நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் வருது. இதை வந்து கோல்டு சீனா ஒரு 4000 சீட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ 4000 சீட்டு போடுறீங்க இன்ட்டு 11 மாதம் கட்டுறீங்க 44. இது வந்து கிராமாக தான் ஆட் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் சப்போஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும்ன்றதுக்காக உங்களுக்கு புரியறதுக்காக வந்து அப்படியே வந்து அமௌண்ட்டாகவே வச்சு சொல்கிறேன். இப்போ ஆஃப்டர் வந்து நீங்கள் 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் 9000 போகலாம், 9500 கூட போகலாம். நான் 9500 பெர் கிராம் போச்சுன்னா கூட எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 44,000 டிவைடட் வந்து 9500 போட்டிங்கன்னா 4.631 கிராம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஏறும். ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் பெய்ட் பண்ணுற மாதிரி வரும். சில ஷாப்ஸில் வந்து ஜிஎஸ்டியும் இருக்காது. ஜிஎஸ்டி இல்லாமல் ஷாப் கூட இருக்குது. மங்கள் திருச்சியில் வந்து ஜிஎஸ்டியே கிடையாது. இங்கே வந்து என்எஸ்கேல இருந்துச்சு, இப்போ கிடையாது. இப்போ வந்து அங்கே மட்டும் தான் இருக்குது. திருச்சி அண்ட் சேலம் மங்கள் தான் இருக்குது. வேஸ்டேஜ் மட்டும் மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய கடைகள் இருக்குது. 18%, 100% கூட இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2 வந்து 25 கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸ் ஒரு கம்பாரிசேஷன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு எந்த கடையில் வந்து ஜுவல்லரி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும், ஸ்கீம் போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து வேஸ்டேஜே இல்லாமல் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் பெய்ட் பண்ணுற மாதிரி வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 4.631 கிராமாக வந்து அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டே வருது. சப்போஸ் வந்து நான் வந்து 4000 நான் வந்து அதில் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது 3500 தான் இருக்குது. அதே அமௌண்ட்டுக்கு சீட்டு போடுறேன்னா 11 மந்த்ஸ் 11 மந்த்ஸ் நீங்கள் பே பண்ணுறீங்க, 38,500 கட்டுறீங்க. ஆஃப்டர் வந்து 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் 9500 பெர் கிராம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா 4.05 கிராம்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஏறும். ஜிஎஸ்டி 3%. நான் சொன்ன மாதிரி தான் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் ஸ்கீமும் இருக்குது, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இல்லைனா 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து கட்டுற மாதிரி வரும் ஜிஎஸ்டி. அதுக்கு வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டு கொஞ்சமாச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4.05 கிராம்ஸ் வந்து அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு வந்து ஏறுது தங்கமாக நீங்கள் போடுற சீட்டுக்கு. இப்போ கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் நீங்கள் வந்து சீட்டு போடுறீங்கன்னா 4.631 இது வந்து அப்ராக்சிமேட்டாக 9500 கோல்டு ரேட் வச்சு போடுறேன். இப்போ 8200 தான் வருது. நீங்கள் வந்து அமௌண்ட்டாக போகிறதுக்கு பதில் கிராமாக வைக்கிற கடைகளில் போட்டிங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு கிராமாகவே அக்கௌண்ட்டில் ஏறும். அந்த மாதிரி சீட்டு போட்டிங்கன்னா இதை விட கொஞ்சம் கூட வரலாம். 3500 போட்டிங்கனாலும் 4.5 சொல்லி இருக்கிற கிராமு இது சீட்டு போட்டாவே நமக்கு இது மாதிரி வருது. இல்லை சப்போஸ் நான் சொன்ன மாதிரி ப்ளச்சில் தான் நான் பண்ணி எடுக்க போகிறேன் அப்படின்னா கோல்டு காயின் போட்டிங்கன்னா 4.5 வருது. கோல்டு ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா 4 கிராம்ஸ் எடுக்க முடியும். கோல்டு டெபாசிட் பார்த்தீங்கன்னா 4.763 கிராம்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். இதில் வந்து உங்களுக்கே தெரியுது எது ப்ராஃபிட் எது லாஸ்ன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் மந்த் ஆன் மந்த் சீட்டு போகிறது உங்களுக்கு ப்ராஃபிட்டா, இல்லைனா வந்து டெபாசிட் பண்ணுறது உங்களுக்கு ப்ராஃபிட்டான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து 4000ன்றது நம்ம வந்து நம்மளா போட்டுக்கிறது தான். ஏன்னா இந்த கோல்டு ப்ளட்ஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மந்த் ஆன் மந்த் கட்டியே ஆகணுன்ற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். அது இல்லாமல் 1 இயர்க்குள்ளே ஒரு பேர்டன் இருக்கும். கண்டிப்பாக வந்து 1 இயர்க்குள்ளே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சீட்டு போனீங்கன்னா உங்கள்கிட்ட கையில் எவ்வளோ காசு இருக்குதோ மினிமம் அமௌண்ட் இருந்தாலும் உங்களால் வந்து 1000 ருபீஸ் அது வந்து நம்மளாக வந்து நம்மளோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆனால் வந்து ப்ளட்ஜ் பண்ணி எடுக்கிறவங்க இதெல்லாம் கவனித்து எடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம 1 இயர்க்குள்ளே எடுக்கணும். இது ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு நம்ம பண்ணுறோமா, இல்லைனா நமக்கு வந்து அதர் சோர்ஸ் இருக்குதா, நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து நகையை வந்து மீட்கிறது இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து கோல்டு ஜுவல்லரியை ப்ளட்ஜ் பண்ணணும். நிறைய பேர் வீடியோ வந்து அசால்ட்டாக போட்டுடுறாங்க. ஆனால் வந்து அதோடைய நன்மைகளும் சொல்லணும், தீமைகளையும் சொல்லணும். அது சொல்கிறது கிடையாது. நான் ப்ளட்ஜ்க்கு வந்து நான் வந்து அகேன்ஸ்ட் கிடையாது. ப்ளட்ஜ் பண்ணுங்கள், உங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ளட்ஜ் பண்ணுங்கள். ஆனால் வந்து சப்போஸ் வந்து இப்போ கொடுக்குற ஆர்பிஐ ரூல்ஸ்க்கு கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆக இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இருக்கிற நகையும் உங்களை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். உங்கள் எப்போவுமே நான் ரெகுலராக இதான் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச நகையை நீங்கள் இன்னும் கூட சேர்க்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறவங்களுக்கு வந்து இதை யோசித்து இந்த மாதிரி கேல்குலேஷனாக போட்டு பார்த்துட்டு நம்மளால் முடியும்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வந்து ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லைனா மந்த் சீட்டு போயிடுங்க. ஏன்னா சப்போஸ் நம்மளால் சீட்டு கட்ட முடியலனாலும் நடுவில் கூட ஸ்கிப் பண்ணி நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கு வரைக்கும் கூட உங்களால் சீட்டு எடுத்துக்க முடியும். ஆனால் இதே கட்ட முடியலன்னு சொல்லிட்டு பேங்க்கில் நம்ம சொல்ல முடியாது, என்னால் கட்ட முடியல அதனால் என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா உங்கள் நகை அங்கே இருக்குது. அதனால் நீங்கள் அதையும் பார்த்துக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எதில் வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக வருது கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. முதல்லலாம் நிறைய பேர் வந்து அந்த மெத்தட் போயிருக்கலாம்.
ஏன்னா வந்து கோல்டு ரேட் கம்மியா இருந்துச்சு. அவங்க குடுத்த வட்டி கம்மியா இருந்துச்சு. இந்த 1 இயர்க்குள்ள இந்த ரூல்ஸ் எல்லாம் இல்ல. அப்போ வந்து நெறைய பேர் வந்து அந்த ட்ரிக்ஸ வந்து சேவிங்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்ப எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இன்க்ரீஸ் டைம்ல பார்த்து நம்ம வந்து கோல்டு இது மாரி பிளட்ஜ் பண்ணீங்கன்னா, நமக்கு சப்போஸ் கட்ட முடியலன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் வந்து நான் இத சொல்றேன். உங்களுக்கு புடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து எந்த மெத்தட் நீங்க போவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ராஃபிட்டா லாஸான்னு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க என்ன பார்க்கணும்னா, நம்ம வந்து வாங்குற ரேட்டுக்கும் தென் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கோல்ட பிளட்ஜ் பண்ணியிருப்பீங்க. ஒரு 9% ஆர் ஏதோ ஒரு பெர்சன்டேஜ்லேருந்து நம்ம வந்து பிளட்ஜ் பண்ணியிருப்போம் இன்ட்ரெஸ்ட்டு. அதுலேருந்து நமக்கு வந்து கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா, அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னா, நமக்கு வந்து அது வந்து ப்ராஃபிட். இன்க்ரீஸ் ஆகாம சப்போஸ் டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா, அதுக்கு வந்து நம்ம நட்டோம். அது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து கோல்ட வைக்கும்போதே நம்ம வந்து பிளட்ஜ் பண்ணுறோம். தென் பார்த்தீங்கன்னா, அதில இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம். ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாமே இருக்குது. 1 இயர் ஃபுல்லா நம்ம பே பண்ண போறோம். அத வந்து ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் வந்து அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு கோல்ட் ரேட் அப்படின்னா, நம்ம இந்த வட்டியும் வந்து நமக்கு வந்து அதோட வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து அது ப்ராஃபிட். இல்லன்னா அதுக்கு லாஸ் தான். கண்டிப்பா அத வந்து செக் பண்ணி பாருங்க நீங்க வைக்கும்போது. ஏன்னா வந்து இப்ப வந்து அது லாஸ் ஆக முடியாது. ஏன்னா வரப்போற காலம் வந்து கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. அதனால வந்து அது லாஸ் வராது. சப்போஸ் நீங்க அத பார்க்கணும் ப்ராஃபிட்டா லாஸா பார்க்கணும்னா, நீங்க வந்து டோட்டல் அமௌண்ட்டு இப்போ 1 இயர்க்கு அப்புறம் கோல்ட் ரேட் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அது தெரியும் டிஃபரன்ஸு. கோல்ட வந்து பிளட்ஜ் பண்றவங்க கண்டிப்பா இந்த விஷயத்தலாம் கவனிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு சவரன் நகை நீங்க வச்சா கூட, ஒரு 4 கிராம் உங்களுக்கு ஆட் ஆகுது. 1 1/2 கிராம் வந்து 1 1/2 சவரன் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகுது. நீங்க அகைன் பிளட்ஜ் பண்ணி கூட நீங்க வாங்கணும்னு நெனச்சுக்கலாம். அடுத்தது ஒரு 3/4 பவுன் ஆட் ஆகும். ஒரு 2 1/2 கிராம், 2 1/4 அந்த மாரி சேரும். இது மாரி தான் 1 பவுன வந்து 10 பவுனா மாத்த முடியும். இது வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நான் ஃபுல் கால்குலேஷனோட போட்டிருக்கேன். இது நமக்கு லாபமா, நஷ்டமான்னு சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் இந்த மெத்தட யூஸ் பண்றீங்க? ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்களுடைய வந்து எதனா டிப்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நீங்க எப்படி வந்து க்ளோஸ் பண்ணுவீங்க? அது இல்லாம வந்து புதுசா நீங்க வைக்க போறீங்கன்னா, நீங்க வந்து என்னலாம் ஃபாலோ பண்ணணும்னு ஆல்ரெடி நானே சொல்லியிருப்பேன். அத நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்ப தான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணா தான் எனக்கும் வந்து சப்போர்ட்டா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.